ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற த ஜீனியஸ் அசாசின் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 20 தான். 19வது எபிசோட் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹேண்ட் ஷேக்குக்கு கையை நீட்டி நம்ம ஒன்றா சேர்ந்து பெஸ்ட்டாக வேலை செய்யலாம்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோவோட ரியாக்ஷன் ஒரு செங்கல் சுவர் மாதிரி இருக்குது. நீட்டின அந்த கையை ஏதோ குப்பையை பார்க்குற மாதிரி சந்தேகமாக பார்த்துட்டு கை குலுக்காமலேயே ஒரு பதிலை மட்டும் சொல்கிறான். ஹேர் கமாண்டர் அமேலியா ரோடன் வால்ட் தன்னை 5th கிரவுண்ட்ஸில் ஒருத்தியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட கெத்தா என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோ மரியாதையாக குனிஞ்சு லேட்டாக வந்ததுக்கு சாரி கேட்க, அமேலியா அதை கையால் தட்டி விட்டு தனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு ரொம்ப கூலாக சொல்கிறான். நான் அடுத்த நிமிஷமே அவன் ஒரு காலா அப்படிங்கிறதால அவனோட லிமிட்டில் இருக்கணும்னு மிரட்டுறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவனோட ஒரே வேலை வழியை விட்டு ஓரமாக நின்று ஒரு நல்ல பாய் ஸ்கவுட் மாதிரி அவளோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான். லைப் ரொம்ப டாக்ஸிக் ஆகுறதுக்கு முன்னாடி ஹீரோவை அகாடமிக்கு கொண்டு வந்த ஹெலன் குறுக்க வந்து அமேலியா ரொம்ப ஓவராக போகிறாளேன்னு தட்டி கேட்குறா. ஆனால் அமேலியா அசரலை. அவளோட இந்த எலிட்டிசம் ஒரு வகையில் கருணைதான்னு சொல்கிறா. ஏன்னா மேஜிக் இல்லாதவங்க மொத்த யூனிட்டிக்கே ஆபத்து தரக்கூடிய வாக்கிங் டெத் ட்ராப்ஸ்ன்னு அவன் நம்புறா. அதனால அசால்ட்டா அவனை சென்ட்ரி டியூட்டிக்கு அசைன் பண்ணுறா. நம்ம ஹீரோவுக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. அமேலியா சமாளிக்கவே முடியாத ஒரு ரகம். அவள் வேணும்னு யாரையும் காயப்படுத்தலை, தான் செய்வது தான் சரின்னு நம்புறா. அதுதான் அவளை இன்னும் டேஞ்சர்ஸாக மாற்றுது. நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்கிறான், ஒரு ரோலை நிறைவேற்றுறது முக்கியம், அதனால தான் நான் இந்த அகாடமிக்கு வர கஷ்டப்பட்டேன்னு. அவன் ஹெலனோட அட்வைஸை நினச்சி பார்க்குறான். மேஜிக் மட்டும்தான் டாப்புக்கு போகிற ஒரே வழி இல்லைன்னு. அவன் அமேலியா கிட்ட அந்த எலிட்ஸ் கண்ணை வச்சு நான் வெறும் டெட் வெயிட் இல்லைன்னு நிரூபிக்கிறத பாருன்னு சொல்கிறான். அமேலியா அலட்சியமாக முதுகை காட்டிட்டு போக அந்த பிளண்டு துரோகி ஒரு விசுவாசமான நாய் மாதிரியாக அவள் பின்னாடியே ஓடுறான். ஆனால் ஹென்ஸ் மட்டும் ஒரு நிமிஷம் நின்று நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபேக் அக்கறையோடு பேசுகிறான். கவலைப்படாத, உன்னோட அபிலிட்டிஸ் கண்டிப்பாக பின்னாடி யூஸ் ஆகும்னு அவன் சொல்கிற டோன்லேயே ஏதோ பெரிய சதி இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஹென்ஸ் பேசின விதத்தை பார்த்தா ஏற்கனவே ஹீரோவுக்கு ஃபுனரல் பிளான் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க போனது இந்த அசைன்மெண்ட்டில் இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ண அந்த பிளண்டு துரோகிக்கு ஃபேக்கல்ட்டி கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்குன்னு ஹெலன் கரெக்டாக கணிச்சிடுறான். அவங்க பாலிடிக்ஸ் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு போன ஜென்மத்து ஃப்ளாஷ்பேக் வருது. வரப்போகிற லெமண்ட் வெட்லாண்ட்ஸ் மிஷின் ஒரு டோட்டல் டிசாஸ்டர். ஒரு நியூ டைப் மான்ஸ்டர் எல்லாரையும் அழித்து சிவில் வாருக்கே காரணமான அந்த ஹிஸ்டாரிக்கல் டெலிட்டால் ஈவெண்ட் இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆல்ஃபும் ஃபால்க்கும் அவனோட மென்டல் ஹெல்த்தை செக் பண்ண வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ சர்வைவல் ரேட்ஸை கணக்கு போடுறதுல பிஸியாக இருக்கான். ஹெவி ஹிட்டர்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற அவனோட ஒரிஜினல் பிளான் அஃபிஷியலாக நாசமாகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறான். இந்த புது மான்ஸ்டர் வந்தால் அவனோட கோல்டன் ரெட்ரீவர் சைடு கிக்ஸ் ஒரு கீரல் கூட இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. அவன் இப்போ ஒரு யூனிட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே அவனை ஹெல்ப் மாதிரி நடத்துகிறாங்க. உண்மையான ஆபத்து யாரும் தயாராக இல்லாத அளவுக்கு போக போகுது. மிஷனுக்கு கிளம்புற நேரம் வந்ததும் அமேலியா நோபல் பிரைட் பற்றியும் போர் வீரர்களோட வீரம் பற்றியும் ஒரு மாசான ஸ்பீச் கொடுக்குறா. அதை கேட்டு மொத்த ஆர்மியும் உற்சாகத்தில் கத்த, நம்ம ஹீரோவோட ஸ்குவாடுக்கு வந்த சோல்ஜர்ஸ் மட்டும் பயத்தில் உறைஞ்சி போய் மொத்தமாக மெல்டவுன் ஆகி நிற்கிறாங்க. அவங்க புகார்களை மறைச்சி பேசக்கூட அந்த சோல்ஜர்ஸ் தயங்கலை. வெப்பன் மேஜிக் எதுவுமே இல்லாத ஒரு கேல்டா கீழே வேலை செய்யணுமான்னு வெளிப்படையாக கிண்டல் பண்ணுறாங்க. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நடத்த இந்த ட்ராஷ் டால்க் அமைதியாக கேட்ட நம்ம ஹீரோ இதுக்கு மேலே கமெண்ட்ரி போதும்னு முன்னாடி வந்து, இது நான் தான் உங்கள் லீடர்னு கெத்தா சொல்கிறான். இந்த மொமெண்ட்ல இருந்து பேசுகிற கட்ட முடியுது. வாயை மூடிட்டு மிஷினில் கவனம் செலுத்துங்க, நீங்கள் கிங்டமோட ஆர்மியில் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறான். சோல்ஜர் சைலண்ட் ஆகி திமுறா பார்க்க ட்ரை பண்ணும்போது அமேலியா இந்த லோமாரல் மெஸ்ஸை ஒரு தூரத்திலிருந்து பார்க்குறா. இந்த நம்பிக்கையும் இல்லாத அந்த பாட்டம் ஆஃப் த பேரல் ரிஜெக்ட்ஸ் கிடைச்சதை வச்சு கமாண்டராக நம்ம ஹீரோவோட ரேஞ்ச் அவ்வளவுதான அமேலியா தப்பாக கணக்கு போடுறா. அடுத்த நிமிஷமே நேரத்தை வீணாக்காம மார்ச் பண்ணி கிளம்ப ஆர்டர் போடுறா. அவளோட ஒரு கத்தல்ல ஒட்டுமொத்த ஆர்மியும் ஆக்ரோஷமா கத்த, நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் மட்டும் சைலண்டா இருக்கு. ஏதோ டாக்ஸ் ஆடிட்டுக்கு போறவங்க மாதிரி ஒரு துளி கூட உற்சாகமே இல்லாம அவங்க வராங்க.
அப்படியே அந்த காட்டு வழியாக நடந்து போகும்போது கடைசியாக அந்த ரெட் ஹேர் கமாண்டர் ஒரு சின்ன பிரேக் விடலாம்னு சொல்கிறான். சென்துரோகி உடனே அவனோட பர்ஃபெக்ட் பிரின்ஸ் ரொட்டீனை ஆரம்பிக்கிறான். ஹென்ஸ் சுற்றி போய் எல்லாரையும் ஹைட்ரேட்டாக இருக்க சொல்லிட்டு கண்ணை திறந்து வச்சுக்க சொல்கிறான். உலகத்தோட ரொம்ப பாலிஷ்டான கேம்ப் கவுன்சிலர் மாதிரி நடிக்கிறான். மற்ற லீடர்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸையும் சோல்ஜர்ஸோட மென்டல் ஹெல்த்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட யூனிட் மட்டும் சோகத்தில் மூழ்கி உட்காந்துருக்கு. குதிரை மேலே உட்காந்து வியூவை என்ஜாய் பண்ணுற ஹீரோவை அவனோட டீம் சோல்ஜர்ஸ் பின்னாடி உட்காந்துட்டு செம்மையாக ரோஸ்ட் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பொறுமை இழந்து கேப்டன் ஏதாச்சும் சொல்லணுமான்னு எகுற நம்ம ஹீரோவும் கூலாக உங்கள் மனசில் இருக்கிறத ஒரே ஒரு தடவை மட்டும் கேட்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறான். உடனே அந்த சோல்ஜர் அவங்களோட குப்பையான கியர் பற்றியும் மேஜிக் இல்லாத லீடர் பற்றியும் கத்த ஆரம்பிச்சிடுறான். அகாடமி அவங்கள நோபலுக்கு மீட் ஷீல்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்கன்னு அவன் நம்புகிறான். அவனோட சர்வைவல் வாய்ப்புகளை பற்றி ஒரு பிரைவேட் கிரைசஸில் இருக்கான். நம்ம ஹீரோ குதிரையை விட்டு இறங்கி எனக்கு உங்கள் கவலை புரியுது, ஆனால் நீங்கள் இது எப்படி போக போகுதுன்னு தப்பாக நினைக்கிறீங்கன்னு சொல்கிறான். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஒரு லைவ் டெமோ காட்ட முடிவு பண்ணுறான். மொத்த ஸ்குவாடும் ஒட்டுமொத்தமாக என் மேலே அட்டாக் பண்ணுங்கன்னு அவன் சொல்ல அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயங்கரமாக குழம்பி போய் நிற்கிறாங்க. ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோவை ஸ்வாடால் குத்தி சீஸ் கபாபாக்க ட்ரை பண்ண ஹீரோ அந்த பிளேடை கீழே ஒரு இலையை பிடிக்கிற மாதிரி வெறும் கையால் அசால்ட்டாக பிடிக்கிறான். கேப்டனோட கை ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் மாதிரி இருக்கேன்னு அந்த சோல்ஜர் ஆடி போகிறதுக்குள்ள ஹீரோ அந்த ஸ்குவாடை பிடுங்கி அவனை தரையில் தள்ளிடுறான். மற்ற ஸ்குவாடு கிட்ட பார்ட்டியில் சேர போறீங்களான்னு கேட்குறான். ஆனால் அவங்க எல்லாரும் அவங்க சோலை ஒரு பர்மனெண்ட் வெக்கேஷனுக்கு அவங்க பாடியை விட்டு வெளியே போகிறதுல பிஸியாக இருக்காங்க. என்னோட பாயிண்ட்டை புரிய வைக்க நம்ம ஹீரோ அந்த பழைய ஸ்குவாடை எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை ஒரே வெட்டில் விறகா மாத்துறான். இதை பார்த்ததும் அந்த சோல்ஜர்ஸும் சரி மற்ற டீமில் இருந்தவங்களும் சரி நம்ம ஹீரோவை ஒரு ராக் ஸ்டார் ரேஞ்சுக்கு வாயடைச்சு போய் பார்க்குறாங்க. அவன் கேஷுவலாக அந்த ஸ்வாடை திருப்பி கொடுத்துட்டு இது கொஞ்சம் பழைய ஸ்வாடு தான், ஆனால் இன்னும் நல்லாவே வேலை செய்யுதுன்னு கூலாக சொல்கிறான். எல்லா வெப்பனையும் முழுசாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தன்னோட இப்போதைய ஃபைட்டிங் ஸ்டைலை தேர்ந்தெடுத்ததாக நம்ம ஹீரோ மாசா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீங்களாக முட்டாள்தனமாக போய் மான்ஸ்டருக்கு இரையாகாமல் இருந்தால் போதும், உங்களை அனாவசியமாக சாக விட மாட்டேன்னு ஒரு பவர்ஃபுல்லான சத்தியம் பண்ணுறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே ரெட் ஹேர் கமாண்டர் இந்த முழு சீனையும் ஒரு ஜட்மெண்ட்டோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அமேலியா அவன் பயத்தாலையும் மிரட்டலாலையும் வழி நடத்துறதுக்கு ஒரு அமைச்சர்னு நினைக்கிறா. சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு யூனிட் விஷயங்கள் மோசமான உடனே அவனை காட்டி கொடுத்துன்னு நம்புறா. அவன் மனசில் நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு லீடராக தோத்துட்டான். இன்னைக்கு நைட்டு லெமண்ட் வெட்லேண்ட்ஸ் விளிம்பில் யூனிட் கேம்ப் போடுறாங்க. ஒரு பக்கம் அமேலியாவும் ஹெலனும் மேப்பை பார்த்து சீரியஸாக பிளான் பண்ண, இன்னொரு பக்கம் பிரின்ஸ் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவோட ஸ்குவாடு மட்டும் கேம்ப் ஃபயரை சுற்றி உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் கடைசியில் நம்மளையெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஓடிட்டாரோன்னு அந்த ஸ்குவாடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் எல்லாரும் வெறும் தூக்கி போடுற குப்பை தான் தங்களுக்குள்ளேயே ஜோக் அடிச்சுக்கிறாங்க. ஒரு மேஜிக் இல்லாத கால்டா லீடருக்கு இந்த ரிஜெக்ட்ஸ் குரூப் தான் கரெக்டான ஜோடின்னு நக்கலா பேசிக்கிறாங்க. சடன்லி ஒரு பேய் மாதிரி ஷேடோவில் இருந்து வந்த நம்ம ஹீரோ இந்த அவுட்காஸ்ட் கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்னு கேட்டு அவங்க கிசுகிசுப்பை கப்புன்னு பிடிக்கிறான். அப்படியே கூலாக நெருப்பு பக்கத்தில் வந்து உக்காடுறான். ஆனால் அவன் வெறும் கையோட வரல, காட்டில் வேட்டையாடிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான முயலையும் மஷ்ரூமையும் அவங்க முன்னாடி போடுறான். அந்த ஃப்ரெஷ்ஷான கறியை பார்த்ததும் நம்ம ஸ்குவாடுக்கு கண்ணில் இருந்து கிட்டத்தட்ட வேர்க்காத குறைதான். சாப்பாட்டை பார்த்த அதிர்ச்சியிலையும் ஆசையிலையும் அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.